Hi friends, வணக்கம். நான் இந்த காம்படிஷன் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த டிஎன்பிஎஸ்சி டெர்ம் டியூட்டோரியல்ல என்ன பார்த்துட்டு வரோம்னாக்கா, இப்ப லேட்டஸ்டா போட்டிருக்கிற அந்த குரூப் 2A எக்ஸாம் சிலபஸ் படி எந்தெந்த பாடங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் 2 வீடியோல நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பத்தி பார்த்தோம். நம்ம இந்த வீடியோல பாட்னியில என்னென்ன படிக்கணும், அதாவது தாவரவியல்ல எந்தெந்த பாடங்களை படிக்கணும் 6வதுல இருந்து 10வது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம லெசனை போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான ஒரு Facebook பேஜ் அண்ட் குரூப் இருக்கு. அதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அங்கேயும் போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஸோ நீங்க இதில் ஜாயின் பண்ணாக்கா கீழே இருக்கிற நம்பருக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. இது பாத்தீங்கன்னாக்கா இதுதான் உங்களுக்கு குரூப் 2A அந்த சிலபஸ், பாட்னிக்கான சிலபஸ். ஸோ நம்ம இந்த சிலபஸ் இருக்கிற டாபிக் படி எந்தெந்த லெசன்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதாவது சமச்சீர் புக்ல இருக்கிற 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கிற புக்ல எந்தெந்த லெசன்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ், அதாவது வாழ்க்கை அறிவியலின் முக்கிய கருத்துக்கள். சோ இதுல எந்தெந்த லெசன் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, வகுப்பு 7ல அனிமல்ஸ் இன் டெய்லி லைஃப், அன்றாட வாழ்வில் விலங்குகளின் பங்கு, பிளான்ட் மார்பாலஜி, தாவரப்புற அமைப்பியல். சோ இந்த 2 பாடங்களும் 7ஆம் வகுப்புல இருந்து நீங்க படிக்கணும். அது மட்டும் இல்லாம 8ஆம் வகுப்புல கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், பயிர் பெருக்கமும் மேலாண்மையும் இதை படிக்கணும். 10ஆம் வகுப்புல லைஃப் ப்ராசஸஸ், வாழ்க்கை இயக்க செயல்கள். ஸோ நீங்க இந்த 4 லெசனையும் படிச்சாக்கா இந்த மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ், ஸோ இந்த பார்ட் உங்களுக்கு கவர் ஆகும், இந்த டாபிக் உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா த செல் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப், செல்கள் உயிரின் அடிப்படை. ஸோ இந்த டாபிக் எந்த லெசன்ல கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, வகுப்பு 6ல செல் ஸ்ட்ரக்சர், செல்லின் அமைப்பு அப்படின்ற பாடத்திலையும், 9ஆம் வகுப்புல செல்கள் அப்படின்ற பாடத்திலையும் இந்த 2 பாடத்திலையும் இந்த ஒரு டாபிக் கவர் ஆகுது. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், பாத்தீங்கன்னா தெரியும், கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், உயிரின வகைப்பாடு. சோ இந்த டாபிக் எந்தெந்த லெசன்ல கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, வகுப்பு 6ல உயிரினங்களின் பல்வகைத்தன்மை, டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? வகுப்பு 7ல பேசிக்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன், வகைப்பாட்டியல். 8ஆம் வகுப்புல பிக்டோரியல் ஃபீச்சர் ஆஃப் பிளான்ட் கிங்டம், தாவர உலகம். அடுத்தது மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிரிகள். சோ இந்த லெசன்லாம் கவர் ஆகுது. அடுத்தது 9வது வகுப்புல பாத்தீங்கன்னாக்கா அனிமல் கிங்டம், விலங்குலகம். சோ இந்த எல்லா லெசன்லயும் இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இந்த ஒரு டாபிக் கவர் ஆகுது. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நியூட்ரிஷன், டயட்டிக்ஸ், ரெஸ்பிரேஷன். சோ அதாவது என்னன்னாக்கா ஊட்டச்சத்து, உணவு முறை மற்றும் சுவாசம். சோ இந்த டாபிக் எதுல கவர் ஆகுது, எந்தெந்த லெசன்ல கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா வகுப்பு 7ல நியூட்ரிஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் உணவூட்டம். ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் சுவாசித்தல். ஸோ அடுத்தது 9ஆம் வகுப்புல ஸ்ட்ரக்சர் அண்ட் பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், தாவரங்களின் அமைப்பும் செயல்பாடுகளும். ஸோ இந்த லெசன்லாம் இந்த நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், ரெஸ்பிரேஷன், ஸோ இந்த டாபிக் கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த லெசன்ஸ்லாம் நீங்க படிச்சீங்கனாலே ஓரளவு உங்களுக்கு அந்த சிலபஸ் நீங்க கவர் பண்ண முடியும், பாட்னி சிலபஸை. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம விலங்கியலை பத்தி பார்ப்போம் அடுத்த வீடியோல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான Facebook பேஜ் அண்ட் குரூப்புக்கு போய் பாருங்க. ஸோ நீங்க வாட்ஸ்அப்புக்குள்ள ஜாயின் பண்ணாக்கா கீழே இருக்கிற நம்பருக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. ஓகேவா? நன்றி.